வெல்கம் டு இந்தியன் ஆத்தன்டிக் ரெசிபி. நான் உங்கள் கௌரி சங்கரி. இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது ஆந்திரா ஸ்பெஷல் பருப்பு பொடி. இது என்னுடைய ஆந்திரா ஃப்ரெண்டு எனக்கு சொல்லிக் கொடுத்த ரெசிபி. ரொம்ப வருஷமாக நான் இதே மெத்தடில் தான் பருப்பு பொடி செஞ்சிட்ருக்கேன். டேஸ்ட் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். உடனே ஜீரணமும் ஆகிடும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இதை சூடான சாதத்தில் போட்டு நெய் அல்லது நல்லெண்ணெய் விட்டு பிசைஞ்சு சாப்பிடலாம். இதை எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறேன். அதற்கு முன் இதுவரை என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ கீழே தெரிகிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இதற்கு தேவையான பொருட்களை முதல்ல எடுத்து வச்சுக்கலாம். துவரம்பருப்பு 100 கிராம், பாசிப்பருப்பு 25 கிராம், பொட்டுக்கடலை 25 கிராம், கொள்ளு 25 கிராம், ஜீரகம் 2 ஸ்பூன், மிளகு 1 ஸ்பூன், பெருங்காயம் 1 ஸ்பூன், 10 பல் பூண்டு எடுத்து சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கோங்க அல்லது தட்டி வச்சுக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சம், மிளகாய் வத்தல் 15, உப்பு 1/2 டீஸ்பூன். முதல்ல இது எல்லாவற்றையும் தனித்தனியாக வறுத்து எடுத்துக்கணும். ஸ்டவ்வில் ஒரு ஃப்ரைங் பேன் வச்சுக்கோங்க. இப்போ அதில் துவரம்பருப்பை சேர்த்துடலாம். இப்போது ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் மாற்றிடுங்க. துவரம்பருப்பை கைவிடாமல் அப்படியே கிளறி பொன்னிறமாக வறுத்தெடுங்க. நம்ம நல்லா வறுக்கிறத பொறுத்து தான் இந்த பருப்பு பொடியோட டேஸ்ட் அமையும். நல்லா வறுபட்டுருச்சு, எடுத்து வச்சிடலாம். அடுத்து பாசிப்பருப்பை சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா வறுத்துடலாம். ஒரு சிலர் கடலைப்பருப்பு சேர்ப்பாங்க, ஆனால் பாசிப்பருப்பு போட்டு செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் நல்லாயிருக்கும். போதும், எடுத்துடலாம். அடுத்தது பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். பொட்டுக்கடலை ஏற்கனவே பொறுன்னு இருக்குது, அதனால் லைட்டாக சூடு பண்ணால் போதும், எடுத்து வச்சிடலாம். அடுத்து மிளகா சேர்த்துக்கலாம். மிளகாவை நல்லா செவக்க வறுத்துக்கோங்க. தீயை விட்டுறக்கூடாது, மொறுன்னு இருக்கணும். இப்போ எடுத்து வச்சிடலாம். ஜீரகத்தையும் மிளகையும் இப்போ ஒன்றாவே சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம். ஜீரகம், மிளகு, பெருங்காயம் எல்லாம் இந்த பருப்பொடியில் சேர்க்குறதால வாய்வு தொல்லை ஏற்படாது, எளிதில் ஜீரணமாயிடும். கொள்ளு உடம்புக்கு ரொம்ப நல்லது, தேவையில்லாத கொழுப்பை கரைக்கும். அதனால் இதோட கொள்ளை சேர்த்து அப்படியே நல்லா வறுத்து விடணும். அது பொரியிற சத்தம் வரும், வந்த பின்னாடி எடுத்துடுங்க. நல்லா சவக்காக இருக்கணும், பொரியவும் செய்யணும். எடுத்துடலாம். கழுவி காய வச்சு ஈரமில்லாத இருக்கிற கருவேப்பிலையாக பார்த்து சேர்த்துக்கோங்க. அதை அப்படியே நல்லா சூடான பேனில் வறுத்து விடுங்க. கையில் எடுத்து உடச்சி பாருங்கள், உடஞ்சிருச்சுன்னா போதும், எடுத்துடலாம். பொடிசாக கட் பண்ணி வச்ச பூண்டை இப்போ இதில் சேர்த்து நல்லா அப்படியே வறுத்து விட்டுறணும். நல்லா மொறுன்னு ஆகிற அளவுக்கு வறுத்துட்டு எடுத்து வச்சுக்கலாம். இந்த பேனோட சூட்லேயே பெருங்காயத்தூளை போட்டு அப்படியே எடுத்துடலாம். உப்பையும் இந்த பேன் சூட்லேயே போட்டு வறுத்து எடுத்துடலாம். எல்லாவற்றையும் தனித்தனியாக வறுத்து எடுத்தாச்சு. நல்லா சூடு ஆறின பின்னாடி மிக்சியில் இப்போ அதை சேர்த்துடலாம். அரைச்சி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. நல்ல காரசாரமான டேஸ்டான பருப்பு பொடி ரெடி ஆகிடுச்சு. நல்லா ஆறின பின்னாடி பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருங்க. 2 மாதம் வரைக்கும் வாசனை, காரம், டேஸ்ட்டு இதெல்லாம் குறையாமல் இருக்கும். அதிக புரோட்டீன் சத்து நிறைந்த இந்த பருப்பு பொடியை தினமும் 1 கரண்டி சூடான சாதத்தில் போட்டு நெய் கொஞ்சம் விட்டு நல்லா பிசைஞ்சு உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க. நன்றி.